ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் முழு கோழி கிரில் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கிலோ 200 கிராம் அளவுள்ள ஒரு முழு கோழி ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு துணி இல்லைன்னா டிஷ்யூ வச்சு நல்லா ஈரமே இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பிளேட்டில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லா ஃபுல்லாகவே 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். எவ்வளோ? 2.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறோம். நல்ல கெட்டியான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதுவரை சொன்னதெல்லாம் டீஸ்பூன் அளவு சொன்னேன். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்குவோம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட 1/2 போர்ஷன் மட்டும் ஜூஸ் எடுத்துக்குவோம். சிறுசாக இருந்தால் ஒரு லெமன் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இது பெருசாக இருக்கிறங்காட்டி 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே வச்சுருவோம். நம்ம இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நல்லா டீப் கட் போடணும். அதோட சதையில் நல்லா உள்ள, அப்போ தான் மசாலா உள்ளே சார்ந்து உள்ளே நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக உப்பு காரம்லாம் உள்ளே பிடிச்சிருக்கும். அதுக்காக நல்லா டீப் கட் போட்டு நல்லா தொடையில் பேக் சைடு எல்லா பக்கமும் நல்லா கீறி விட்டுருவோம். இப்போ இதை நல்லா கீறியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா கலந்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே ஃபுல்லாக எல்லாம் அந்த கட்குள்ளையெல்லாம் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அந்த கட்குள்ளையெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஃபுல் மசாலாவும் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் உள்ள சிக்கனுக்கு உள்ள வெளியே பேக் சைடு அந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த விங்ஸு கைப்பக்கம் கழுத்து பக்கம் அந்த மாதிரி எல்லாமே ஒரு இடம் விடாமல் நல்லா எல்லா பக்கமும் மசால் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுக்கணும். நம்ம மசாலா தடவிட்டு ஹோல் நைட்டு மேரினேட் பண்ணி, அதாவது நார்மல் ஃப்ரீசரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் நார்மலாகவே வச்சு எடுத்து நம்ம செஞ்சோம்னா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். எவ்வளோ நேரம் நம்ம மேரினேஷன் டைம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட அதாவது மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்னாவது இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சக்கை இல்லாமல் சாஃப்டாக கிடைக்கும். இப்படி எல்லா பக்கமும் தடவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்குவோம். அதாவது நம்ம நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுட்டா சூப்பராக இருக்கும். இல்லை நைட் செய்கிறதுக்கு காலையிலே வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா உப்பு காரமெல்லாம் உள்ளே பிடிச்சி சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் சிக்கன். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகும்போது எடுத்து நம்ம இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்கியூவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சிக்கனில் உள்ளே சொருகிட்டு 2 பக்கமும் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். அதை நல்லா அந்த சதைக்கு உள்ளார தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா டைட்டாக உள்ள அந்த சதைக்குள்ளே தள்ளிடணும். தள்ளிட்டு அங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். நமக்கு சிக்கன் ரோல் ஆகும்போதும் கல்ண்டு கீழே விழுகாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு பேக் சைடும் அதே மாதிரியே நல்லா நம்மளால் எவ்வளோக்கு சிக்கனுக்குள்ளே அந்த கிளிப்பை சொருக முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே தள்ளி சொருகிட்டு நல்லா அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்குவோம். கால் 2 விரிஞ்சிருக்குச்சுன்னா ரோல் ஆகும்போது மேலே கீழையும் முட்டும். அதனால காலை ஒரு நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். இதே மாதிரியே உடம்பும் அந்த விங்ஸையும் சேர்த்து ஒரு 2 ரோல் அளவு நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். பாருங்க, இப்போ எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக கட்டியாச்சு. நம்ம அந்த கம்பி எடுத்து சுற்றி விட்டோம்னா நல்லா ரோல் ஆகுற மாதிரி இருக்குது.
இதை தனியாக வச்சுக்குவோம். நம்ம மிச்சம் இருந்த அந்த மசாலாவில் நான் கொஞ்சமாக ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை அப்படியே கலந்து விட்டு நம்ம கிரில் வைப்போம்ல அது கீழே பிளேட் வைக்கணும். அந்த பிளேட்டில் இந்த பொட்டேட்டோ வச்சா இதுவும் கூட வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளேட்டில் நான் வச்சுட்டேன். இப்போது அவனை செட் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா இது முன்னாடியே நமக்கு ப்ரீயாகவே ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால நான் இதில் SA14 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு வெயிட் மட்டும் எவ்வளோன்னு கொடுக்கணும். இது வந்து 200 கிராம் இருக்கிறனால வெயிட் செட் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்கியூரை அப்படியே அழுங்காமல் எடுத்து அதில் மாட்டிட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 29 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பக்கம் இது நல்லா வேகணும். இது நல்லா க்ரில் ஆகட்டும். க்ரில் ஆகிற டைமில் நம்ம ஒரு இடையில ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து ஏதாவது மிச்சம் இருந்த மேரினேஷனை அப்படியே ப்ரெஷ் பண்ணி விடணும்னா ப்ரெஷ் பண்ணி விடலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா அப்படியே நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு ஃபுல்லாக ரோல் ஆக விட்டு குக் பண்ணிடுவோம். நல்லா சூப்பராக எம்மியாக டேஸ்ட்டாக வந்திருந்தது. இவ்வளோ டேஸ்ட்டாக நாங்கள் அன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. 30 மினிட்ஸ் முடிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு வச்சு உள்ள நான் வெந்துருச்சாங்கிறதுக்காக செக் பண்ணேன். நல்லா ஸ்டிக்கு உள்ள வரையும் போயிட்டு நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுருவோம். சிக்கன் ஹோல் கிரில் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன பவுலில் சார்கோல் கணக்கு எடுத்து அதில் மெல்டட் பட்டர் ஊற்றி நான் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறேன். அந்த ஒரு சார்கோல் ஃப்ளேவர் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த புகையெல்லாம் நல்லா போக விட்டு நம்ம மறுபடியும் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மெல்டட் பட்டர் கூட கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அதை நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டோம்னா நல்லா ஒரு ஜூஸியாக சூப்பர் டேஸ்டான நமக்கு கிரில் கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக வந்திருந்தது. ஃபஸ்ட் டைம்னாலும் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நம்ம மெல்டட் பட்டர் மல்லி எல்லாம் போட்டிருந்தோம்னா அதை எல்லா பக்கமும் பேக் சைடு ஃப்ரண்ட் அந்த மாதிரி எல்லா பக்கமும் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக வந்திருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப ருசியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட ஹோல் கிரில் சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.